Hi friends, welcome to RJ Cookery. Good morning friends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் புளிச்சேரி. இதில் மாம்பழ புளிச்சேரி பண்ணாலும் நல்லாயிருக்கும், பைனாப்பிள் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பைனாப்பிள் கட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தண்ணியில் அதை நம்ம வேக வைக்கணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, ஒரு பச்சை மிளகான்னு கீரி போட்டிருக்கேன். அது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம், அரைக்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கப்பு நான் தயிர் எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு கப்பு தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகா நான் 3 பச்சை மிளகா போட்டாவே நல்லா காரமாக தான் இருக்குது. வேணும்னா ஒரு பச்சை மிளகாவோ இல்லைன்னா ஒரு சிகப்பு மிளகாவோ வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் பச்சரிசி, இது மட்டும் போட்டு நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இது தாளிக்கிறதுக்கு இதில் தேங்காய் எண்ணெயில் தான் புளிச்சேரி எல்லாம் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, ரெட் சில்லி, 3 ரெட் சில்லி வச்சுருக்கேன். அது உப்பு, நம்ம டேஸ்ட்டு கொஞ்சம் வெல்லமும் போட்டுக்கலாம். இது மிக்சியில் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு பிஞ்சு மஞ்சப்பொடியும் போட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு கப்பு தயிர் காட்டினா இல்லையா, அதுவும் மிக்சியில் ஒரு திருப்பிட்டேன். அது 2 மிக்ஸ் பண்ணி இருக்கட்டும். இந்த பைனாப்பிள் கொஞ்சம் வெந்த அப்புறமா நம்ம வெல்லம் வச்சுருக்கோம், வெல்லமும் போட்டுருவோம். அது வெந்துட்டு இருக்கட்டும், ஃபுல்லும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடியாக்கி வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு இதெல்லாம் நம்ம என்னென்ன சொன்னோம் தாளிச்சுட்டு கடைசியில் ஒரு பிஞ்சு ரெட் சில்லி பவுடர் போட்டு தாளித்து அது ரெடியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பைனாப்பிள் இங்கே நல்லா வெந்துருட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தயிரும் அந்த அரைச்ச அந்த தேங்காய் விழுதும் அதுவும் இதில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ரொம்ப சின்னதை வச்சுட்டு நம்ம இதை போட்டுருவோம். அப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும், கொஞ்சம் பைனாப்பிள் வேகிறதுக்கு உப்பு போட்டிருந்தோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு வேண்டியிருந்தது, அதனால் உப்பு சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கப்படாது. அது எப்படின்னா ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வரது இல்லையா, அந்த சமயத்தில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் நம்ம விட்டுட்டு நம்ம தாளிப்பு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தாளிப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது சூடான சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஒரு மாதிரி திதிச்சுண்டு புளிச்சுண்டு காரமாக இருந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இந்த புளிச்சேரி. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ புதுசாக பண்ணுற வழி முன்னாடியே பண்ணினா அது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. புதுசாக பண்ணுறவாளுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயமாக பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.